துலாம் ராசிக்காரர்களே, இந்த மார்ச் மாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்களை மனதளவில் முன்கூட்டியே உணரத் தொடங்குவீர்கள். இந்த மாதம் வெளியில் பெரிய சத்தம் செய்யாது, ஆனால் உள்ளுக்குள் அமைதியாக ஒரு திசை மாற்றத்தை உருவாக்கும். சில மாதங்களாக நீங்கள் சுமந்து கொண்டிருந்த எண்ணங்கள், சொல்ல முடியாத சோர்வுகள், விளக்கம் தர முடியாத குழப்பங்கள், இவையெல்லாம் மெதுவாக வெளிச்சம் காணும் காலம் இது. கடைசி 6 மாதங்களில் நீங்கள் பல விஷயங்களை அமைதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். சிலர் உங்கள் நல்ல மனதை புரிந்து கொள்ளவில்லை. சில இடங்களில் உங்கள் உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்கவில்லை. ஆனாலும் நீங்கள் உடைந்து போகவில்லை. வெளியில் சிரித்தபடி உள்ளே கணக்கிட்டு நடந்தீர்கள். அந்த அமைதியான சகிப்புத்தன்மைக்கு இப்போது ஒரு பதில் வர ஆரம்பிக்கும் காலம் இது. மாதத்தின் தொடக்கத்தில் வேலை பகுதியில் சின்ன அழுத்தங்கள் இருக்கும். நீங்கள் செய்த காரியத்திற்கு உடனடி பாராட்டு கிடைக்காமல் போகலாம். உங்கள் பெயர் குறிப்பிடப்படாமல் உங்கள் உழைப்பு பயன்படுத்தப்படலாம். அந்த நேரத்தில் மனதில் ஒரு சிறிய கோபம் எழலாம். ஆனால் உடனே பதிலளிக்காமல் அமைதியாக கவனித்தால் பின்னர் நிலைமைகள் உங்கள் பக்கம் திரும்பும். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி தருவது சத்தமல்ல, சமநிலை. மார்ச் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை பண விஷயங்களில் கவனம் அவசியம். திடீர் செலவுகள் உருவாகலாம். பழைய கடன் நினைவூட்டப்படலாம். வீட்டில் ஏதாவது பழுது பார்க்க வேண்டிய நிலை வரலாம். அது உங்களை பதற்றப்படுத்தலாம். ஆனால் இது நீண்டகால பாதிப்பு தராது. செலவை கட்டுப்படுத்தினால் நிலைமை சமநிலைக்கு வரும். மாத நடுப்பகுதிக்கு பிறகு வேலை தொடர்பான மாற்றம் தென்படும். முன்பு உங்களை கவனிக்காதவர்கள் இப்போது உங்கள் கருத்தை கேட்கலாம். உங்கள் அனுபவத்தை மதிக்கும் சூழல் உருவாகும். பதவி உயர்வு உடனடியாக வரவில்லை என்றாலும் உங்கள் பெயர் பட்டியலில் சேரும். தனி தொழில் செய்பவர்கள் என்றால் மந்தநிலை மெதுவாக குறையும். புதிய தொடர்புகள் உருவாகும். தாமதமான வருவாய் வர ஆரம்பிக்கும். இது திடீர் வெற்றி அல்ல, தாமதமான அங்கீகாரம். உறவுகள் பகுதியில் இந்த மாதம் ஒரு உண்மை வெளிப்படும். நீங்கள் எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சி செய்திருப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் எல்லைகளை அமைக்க வேண்டிய அவசியம் வரும். குடும்பத்தில் சின்ன கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். அவை பெரிதாக மாறாமல் இருக்க நீங்கள் பேசும் வார்த்தைகள் முக்கியம். திருமணமாகாதவர்களுக்கு ஒரு பழைய நபரிடமிருந்து மீண்டும் தொடர்பு வரலாம். ஆனால் இந்த முறை முடிவு எடுப்பதற்கு முன் உங்கள் உள்ளுணர்வை கேளுங்கள். மனசு அமைதியாக இருந்தால் மட்டுமே முன்னேறுங்கள். இந்த மாதம் இரவு நேரங்களில் அதிக யோசனை இருக்கும். எதிர்காலம் குறித்து சிந்தனை அதிகரிக்கும். நீங்கள் 2 பாதைகளில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய சூழல் வருவது போல உணரலாம். ஒரு பாதை பாதுகாப்பானது, மற்றொரு பாதை வளர்ச்சியை தரக்கூடியது. இந்த மாதம் உடனடி செயல்பாடு இல்லை, ஆனால் மனதளவில் ஒரு உறுதியான முடிவு உருவாகும். அந்த முடிவு அடுத்த மாதங்களில் வெளிப்படும். மார்ச் 24 தேதிக்கு பிறகு ஒரு தெளிவு கிடைக்கும். யாருடன் தூரம் வைக்க வேண்டும், எந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், எந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்பதில் உறுதி உருவாகும். இந்த தெளிவு இந்த மாதத்தின் பெரிய பரிசு. சில நேரங்களில் முன்னேற்றம் என்பது புதியதை தொடங்குவது அல்ல, தேவையற்றதை நிறுத்துவது. உடல்நிலை பகுதியில் சிறிய சோர்வு இருக்கும். தூக்கம் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். மன அழுத்தத்தை குறைக்க தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து சுவாச பயிற்சி செய்யலாம். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு உள்ளுற்சாகம் தரும் நாள். இளஞ்சிவப்பு அல்லது இலகு நீல நிறம் அணிவது மன அமைதியை அதிகரிக்கும். 6 மற்றும் 15 எண்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல சக்தி தரக்கூடும். முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று உள்ளது. உங்கள் மதிப்பு மற்றவர்கள் தரும் பாராட்டில் அடிப்படையாக இருக்கக்கூடாது. நீங்கள் அமைதியாக செய்த உழைப்புக்கு உலகம் தாமதமாக பதில் தரலாம், ஆனால் பதில் தராமல் இருக்காது. மார்ச் மாதம் உங்களை சோதிக்கும், ஆனால் உடைக்காது. இது ஒரு முடிவு அல்ல, இது ஒரு அமைதியான ஆனால் வலிமையான துவக்கம். மாத முடிவில் நீங்கள் உங்களுக்குள் சொல்லப்போகும் ஒரு வாக்கியம் இருக்கும். இப்போது நான் தெளிவாக இருக்கிறேன். அந்த தெளிவே உங்கள் அடுத்த வெற்றியின் அடித்தளம். துலாம் ராசிக்காரர்களே, இப்போது இந்த மார்ச் 2026 மாதத்திற்கான கிரக நிலைகளை ஆழமாக பார்க்கலாம். இந்த பகுதி மிக முக்கியம், ஏனெனில் நிகழ்வுகளை விட அவற்றின் காரணம் கிரகங்களில்தான் இருக்கிறது. உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிரன். இந்த மாதம் சுக்கிரன் நிலை உங்கள் மனநிலைக்கும் உறவுகளுக்கும் பண வரவுக்கும் நேரடி தாக்கம் தருகிறது. சுக்கிரன் பலமாக இருந்தால் நீங்கள் கவர்ச்சி, சமநிலை, தீர்மானம் ஆகியவற்றில் தெளிவாக இருப்பீர்கள். ஆனால் சுக்கிரன் சற்று பலவீனமாக இருந்தால் உணர்ச்சி அதிர்வு அதிகரிக்கும். இந்த மாதம் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது. உறவு என்பது தியாகம் மட்டுமல்ல, தகுதி அடிப்படையிலும் இருக்க வேண்டுமென்று.
சூரியன் இந்த மாதத்தின் முதல் பாதியில் உங்களுக்கு வேலை மற்றும் பொறுப்பு பகுதியில் அழுத்தம் தரக்கூடும். மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு உள்ளது. அதிகாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் மாத இறுதிக்கு செல்ல செல்ல சூரியன் உங்களுக்கு மரியாதை மற்றும் அங்கீகாரம் தரும் நிலைக்கு நகரும். ஆரம்பத்தில் சோதனை, பின்னர் நிலைமை சீராகும். செவ்வாய் உங்கள் முயற்சிக்கும் ஆற்றலுக்கும் காரணமான கிரகம். இந்த மாதம் செவ்வாய் உங்களுக்கு உள்ளார்ந்த உழைப்பை அதிகரிக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உள்ளே தீவிரமாக செயல்படுவீர்கள். ஆனால் ஒரு கவனம் தேவை. கோபத்தை வெளியில் காட்டாமல் உள்ளே சேமித்து வைத்தால் மன அழுத்தம் அதிகரிக்கும். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றால் அந்த ஆற்றலை வெளியேற்ற வேண்டும். புதன் இந்த மாதத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தொடர்பு, பேச்சு, ஒப்பந்தங்கள் அனைத்தும் புதனின் கட்டுப்பாட்டில். மார்ச் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை புதன் சற்று சிரமமான நிலையில் இருக்கக்கூடும். அந்த நாட்களில் ஆவணங்கள், ஒப்பந்தங்கள், பண பரிமாற்றங்கள் ஆகியவற்றில் கவனம் அவசியம். தவறான புரிதல் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. ஒரு வார்த்தை கூட உறவை பாதிக்கலாம். அதனால் பேசுவதற்கு முன் யோசிக்க வேண்டும். குரு கிரகம் இந்த மாதம் உங்களுக்கு மெதுவான ஆனால் நீண்டகால நன்மை தரும் சக்தியில் உள்ளது. உடனடி பலன் கிடைக்காமல் இருந்தாலும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சரியான முடிவும் அடுத்த வருடத்திற்கு வலுவான அடித்தளம் அமைக்கும். குரு உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. விரைவான வெற்றியை விட நிலையான முன்னேற்றத்தை தேர்வு செய்யும்படி உந்துகிறது. சனி பற்றி பேசாமல் இந்த மாதத்தை முடிக்க முடியாது. சனி உங்களுக்கு பொறுப்பையும் கட்டுப்பாட்டையும் கற்றுக் கொடுக்கிறது. சில விஷயங்கள் தாமதமாகும். சில எதிர்பார்ப்புகள் உடனடியாக நிறைவேறாது. ஆனால் சனி தரும் தாமதம் நிரந்தர தடையல்ல. அது உங்களை தயார் செய்யும் காலம். நீங்கள் அமைதியாக உழைத்தால் சனி உங்களுக்கு நீண்டகால நிலைத்தன்மை தரும். ராகு மற்றும் கேது உங்களுக்கு மனதளவில் குழப்பம் மற்றும் திடீர் சிந்தனை மாற்றம் தரக்கூடும். சில நாட்களில் காரணமே இல்லாமல் பயம் அல்லது சந்தேகம் உருவாகலாம். அது உண்மையான அபாயம் அல்ல. அது மனத்தின் அலைச்சல். அந்த நேரத்தில் முக்கியமான முடிவுகளை தவிர்க்க வேண்டும். மொத்தத்தில் கிரக நிலைகள் சொல்லுவது ஒன்றுதான். இந்த மாதம் வெளிப்படையான அதிரடி வெற்றி தராது. ஆனால் உள்ளார்ந்த மாற்றம் தரும். நீங்கள் எடுக்கும் சிறிய முடிவுகள் அடுத்த சில மாதங்களில் பெரிய விளைவுகளை உருவாக்கும். துலாம் ராசிக்காரர்களே, கிரகங்கள் உங்களை சோதிக்கவில்லை, அவை உங்களை வடிவமைக்கின்றன. இந்த மாதம் நீங்கள் பொறுமையுடன் நடந்தால் அடுத்த மாதங்களில் கிரகங்கள் உங்கள் பக்கம் வலுவாக திரும்பும். இந்த ராசிபலன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவையும் உத்வேகத்தையும் தந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்களைப் போலவே மாற்றத்திற்காக காத்திருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். வானசாஸ்திர உண்மைகளையும் உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் ஆன்மீக ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள JJ Astro Talks சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் தற்போதைய மனநிலை என்ன? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் அல்லது வெற்றிகள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பகுதியில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். JJ Astro Talks குடும்பத்தின் ஒரு அங்கமாக உங்கள் ஒவ்வொரு கருத்துக்கும் நான் மதிப்பளித்து பதிலளிப்பேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்கள் வாழ்வின் அடுத்த கட்ட நகர்வுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஒளி, நம்பிக்கை, வெற்றி என அனைத்தும் நிறைந்து வழிய வாழ்த்துகிறேன். துணிந்து முன்னேறுங்கள். உங்கள் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நன்றி.